வெல்கம் விவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 2ல் இந்த காப்பர் கலரில் ஒரு லைன் அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரோ போட்டோம் பார்த்திங்களா, ரெண்டு ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டோம். அதுக்கு நேர்க்க நம்ம இப்போது எடுத்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு இந்த 4 லைன் போட்ட பிறகு ஃபஸ்ட்டில் எடுத்து ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம். அதுக்கு நேருக்காக மேலே ஒரு நாட் போட போகிறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு அது மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். அடுத்தது 2 பாருங்கள். இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அந்த ரோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 4 ரவுண்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அதுக்கு மேலே ஆரம்பிக்கும்போது ரெண்டு ஒயர் எடுத்து பக்கத்து ஒயர் எடுத்து நாட் போட்டோம். அந்த நாட்டுக்கு நேருக்காக மேலே போடுறோம். அப்போ நம்மளுக்கு 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு காப்பர் கலர் நாட்டு கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது 2 காப்பர் இருக்கும். நமக்கு சுற்றியும் இதே மாதிரி தான் கிடைக்கும். இங்கெல்லாம் நான் போட்டுட்டேன் பாருங்கள். 2 காப்பர், அது 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு காப்பர், 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு காப்பர், அதே ரேஷியோவில் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி போட்ட உடனே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஒரே கலரில் காப்பர் கலரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த பேட்டர்ன் வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம காப்பர் கலர் ஸ்டார் வந்துருச்சிங்களா, காப்பர் கலர் ஸ்டார் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்பயும் போடுவோம். நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றிலும் ஒரு லைன் போடணும். பாருங்கள், ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கோம். அதை வச்சு ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம நாட் போடணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டார் நமக்கு தனியாக காப்பர் கலரில் தெரியும். இது நான் 4 நாட்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார் பேட்டர்ன் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். நம்ம போடுற பேட்டர்ன் இந்த ஸ்டார் தனியாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பேட்டர்னில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தடுத்த ஒயரை ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஸ்டார் தனியாக தெரியுது. இதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரே ஒரு ரோ தான் போட போகிறோம். அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். போட்டு இந்த ரோவை அப்படியே ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸ்டார் நம்மளுக்கு இந்த சைடு ஒரு ஸ்டாரு, இந்த சைடு ஒரு ஸ்டாரு, சென்டரில் நமக்கு ஒரு ஸ்டார், 3 ஸ்டார் கிடைக்கும். இந்த காப்பர் கலரில் ஒரு சைடுக்கு 3 ஸ்டாரு, இந்த சைடில் 2, இந்த சைடில் 3, இந்த சைடில் 2, மொத்தம் நமக்கு 10
ஸ்டார் வந்து இந்த காப்பர் கலரில் தனியாக நமக்கு கிடச்சிருக்கு சுற்றிலும். இப்போ இப்படியே போட்டு ஏணி பண்ணி முடிச்சு போட்டு அப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப், ஏன்னா இது நார்மல் நாட்டில் போடுறது தான், அதனால் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 2 ஸ்டாருக்கு நடுவில் ஒரு ஸ்டார் வந்து காப்பர் கலரில் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 2வது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் நம்ம. அப்போது ஸ்டார் ஃபினிஷ் ஆச்சு. 2வது என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு 2 ஒயர் போட்டுட்டு அதுக்கு மேலே கோல்டு கலர் போட்டோம். திரும்பவும் அதுக்கு மேலே 2 நாட்டு போட்டுட்டு திரும்பவும் கோல்டு கலர் போட்டோம். அதுக்கு மேலே ஒவ்வொரு நாட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில நம்மளுக்கு காப்பர் கலர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ இந்த 2வது ரோ, ஃபஸ்ட் ரோ போட்டோமோ முதல் ரோ போட்டோம், 2வது ரோ எப்படி போட்டோமோ அந்த மாதிரி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு காப்பர் ஒரு ஒயிட்டு அது 2 எடுத்து ஒரு நாட்டு. அதே ஸ்டெப்பு தான் மாற்றி மாற்றி ரிவர்ஸில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததும் 2 மிக்சடு, நாட். ஃபஸ்ட்டு 2 மிக்சடு நாட். இந்த 2 நாட்டுக்கும் இந்த 2 ஸ்டாருக்கும் இடையில 2 கோல்டு கலர் ஒன்றா வரும். அதை வந்து போடும். ஒரு நாட்டு போடும். இப்போ நம்ம போடுறது இந்த ஃபஸ்ட்டு நாட், சரிங்களா? அடுத்த ஸ்டாரோட ஃபஸ்ட்டு நாட்டு. ஸ்டார் பேட்டர்ன் தான் எப்படி வேணாலும் போடலாம். நமக்கு இந்த பேட்டர்னில் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் போட்டேன், அதை வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சரி நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மாடல் காமிக்கலாம். தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாத புதுசாக போடுறவங்க இந்த பேட்டர்ன் போட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற கான்செப்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் போடுற எந்த மாடலும் இருந்தாலும் என்னால் வீடியோ எடுக்க முடியுன்ற பட்சத்தில் அது வீடியோவாக அப்லோட் ஆகி வரும். சில டைம் போடுறதெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம பல்க் ஆர்டர்ஸ் பண்ணதே டைம் இல்லை. அந்த நம்மளுக்கு வாங்கின கஸ்டமர் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஒரு மினி வீடியோவாக அப்லோட் பண்ணாங்க. அதையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் மட்டும் எடுத்து அனுப்புனாங்க, அதை மட்டும் நான் அப்லோட் பண்ணேன். அந்த மாதிரி நமக்கு டைம் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் செய்யறதுக்கு நமக்கு தேவை வேலை செய்கிறோமா அதுதான். அப்படி நம்ம அதை வீடியோவாக காமிக்கணும் அப்படின்னு ஒரு இது கிடையாது. நமக்கு வர ஆர்டர்ஸு வந்துக்கிட்டு தான் இதுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையே நம்மளால் செய்ய முடியல. அடுத்தடுத்த 2 நாட் 2 எடுத்து போடுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த 2 ஸ்டார்க் நடுவில் இங்கே கோல்டு கலர் வரும். அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு 2 நடுவில், இதுக்கு 2 நடுவில் அடுத்தடுத்த நாட்டு எடுத்து 2 போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வந்து காப்பர் கலரில் கொடுக்க போகிறோம். இதே காப்பர் கலரில் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் போட்டு இதே மாதிரி சுற்றிலும் போடணும். நம்ம ஒரு நாட்டு தப்பாக போட்டோம்னா அந்த பேட்டர்ன் மாறிடும். கவனித்து போடணும். எப்படி ஃபஸ்ட்டு 2 மிக்ஸ்டு நாட்டு, அடுத்தது இந்த 2 நாட்டுக்கு இடையில வர அந்த 2 ஒயர் பார்த்துக்கோங்க, அது மேலே போகும். அந்த ஒயர் எடுத்து போடணும். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஸ்டாக்கு இடையில காப்பர் கலர் வரும். அதை வந்து
கவனித்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் அதுக்கப்புறம் பெரிய விஷயமே கிடையாது, போட்டுக்கலாம். இப்போது காப்பர் கலர் ரன்னிங் ஒயரையை வச்சு நம்ம அப்படியே கண்டினியூவாக போட வேண்டியது தான். சொருகத்துக்காக கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம போட வேண்டியது தான். அப்படி காப்பர் கலர் வச்சு போடும்போது நமக்கு காப்பர் கலர் வச்சு போடும்போது நம்மளுக்கு 4 நாட்டு காப்பர்லேயும் அதுக்கப்புறம் 2 நாட்டு வந்து மிக்சடு நாட்டு ஒயிட் அண்ட் காப்பர் கலர்லேயும் கிடைக்கும். இந்த இங்கே 2வது ரோவில் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட் ரோ மாதிரி நம்ம மேலே போட்டோம். 2வது ரோவில் எப்படி கிடச்சிருக்கோ அது மாதிரி இந்த பார்ட் வந்து இப்போ நம்ம இங்கே போடுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த காப்பர் கலர் ஒயரில் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி, சொல்லித்தரது தெளிவாக சொல்லித்தரணும், புரியணும் அப்படின்றதுக்காக தான் இது மேலே வளர்த்துறதும் நம்ம சொல்லித்தரோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவும் கன்வே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை ரெக்டிஃபை பண்ணுறேன். இப்படியே கண்டினியூவாக போட வேண்டியது தான். இதுக்கு அடுத்த ரோ என்ன பண்ணணும்னா 2 காப்பர் கலர் 2 இப்போ இங்கே 4 காப்பர் கலர் இருக்குல்ல, 2 எடுத்து நாட் போடணும். நம்ம இந்த பார்ட் 3வது பார்ட்டு, இந்த ஸ்டாரில் 3வது பார்ட் இப்போது இதை எடுத்து போடுறோம். சரிங்களா? இப்போ இந்த 3வது பார்ட் 1 2 3 3வது பார்ட்டு இப்போ இது போட்டிருக்கோம் 2 ஸ்டார். அடுத்தடுத்து 2 ஒயர் எடுப்போம். இங்கே 2 காப்பர் கலரில் 4 நாட்டு இருக்குது, 2 நாட்டு கிடைக்கும். இதுக்கு மேலே இதே காப்பர் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் போட்டுட்டோம்னா, ஒரு லைனை நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இந்த பார்ட்டு கிடைக்கும், 4வது பார்ட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே எப்படி வளர்த்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றத அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தரோம், போட்டு காமிக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த கமெண்ட்டை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.